டிஎம்ஜே ஜாயிண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா டிஎம்ஜேல அடிபட்டதே கிடையாது. நம்மளோட தாடையில அடிபட்டது இல்ல, பல்லுல எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. எதுவுமே இல்லாம டைரக்டா எனக்கு டிஎம்ஜேல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு வேற முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். நம்ம பிளட்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் நம்மளோட இந்த டிஎம்ஜே ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம அந்த பிளட்ல உள்ள பிரச்சனையை கண்டுபிடிக்காம டிஎம்ஜேக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த ப்ராப்ளம் முழுமையா குணமடைகிறது இல்லை. மீண்டும் மீண்டும் பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கும். பேஷண்ட்டுக்கும் மன உளைச்சல் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதுக்கு மெயின் காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளட்ல நிறைய செல்கள் இருக்கு இல்லையா, அதுல முக்கியமா இந்த டிஃபென்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்றது கூட இம்யூனிட்டி செல்ஸ் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இந்த செல்களோட மெயின் வேலையே என்ன அப்படின்னா, வெளியே இருந்து ஒரு வைரஸ் ஏதாவது நம்ம உடம்புக்குள்ள வந்தாலோ இல்ல ஒரு பாக்டீரியாவோ ஏதோ ஒன்று நம்ம உடம்புக்குள்ள வரும்போது அதை நம்ம உடம்ப அட்டாக் பண்ணாம பாதுகாக்கிறது தான் இந்த இம்யூன் சிஸ்டமோட வேலையே. அதுதான் இந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி. ஸோ இந்த செல்கள் சில நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா, வேற காரணமே இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸை செல்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு அது நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டையும் எல்லா முட்டுகளையும் போய் அட்டாக் பண்ணது, அதுங்க தாக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா முட்டுமே கொஞ்சம் வீக்கம் அடைஞ்சு வேற பிரச்சனைகள் வரும். அதுக்கு பேரு தான் இந்த பாலி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது அந்த ஜாயிண்ட்ல அழுத்தம் அதனால ஒரு ப்ராப்ளம் வர்றதோ இல்ல அந்த ஜாயிண்ட்ல நம்ம பல்லு எடுக்கிறனால ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமா போயிருச்சு இல்ல ஜாயிண்ட்ல அடிபட்டுடுச்சு அதனால வர ஒரு பிரச்சனையா இல்லாம நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட்ல பிளட்ல ஒரு பிரச்சனை வர்றனால நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் வர்றது தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ். இது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப ரேர் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு காமனான விஷயம் தான். ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வருது அப்படின்னா அந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் என்ன டைப்ன்றதை வச்சு அவங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம் வருமா வராதுன்றதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாலுமே அவங்களுக்கு முழுமையாக குணம் அடையாமல் அவங்க திரும்ப திரும்ப கஷ்டப்படுறாங்க, இல்லை உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்கிற பேஷண்ட்ஸாக இருக்கலாம். சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு ஒரு ஆளுக்கு டிஎம்ஜேல நல்ல வலி இருக்கு, அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு ஒரு தைராய்டு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அப்போ தைராய்டும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அதுக்கும் தனியாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, இல்லை ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி வேற டைரக்ஷனில் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. பட் சில நேரம் ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னா, அவங்களுக்கு ஒரு ஆட்டோமியூன் டிஸார்டர்ஸ் வந்திருக்கும். அந்த ஆட்டோமியூன் டிஸார்டர் தான் அவங்க உடம்புல இருக்கிற பல உறுப்புகளை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமும் வந்திருக்கும், அதனால தான் அவங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம் வந்திருக்கும், மயோசைட்டிஸ் வந்திருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த பிளட்ல இருக்கிற பிரச்சனையை என்னன்றதை முழுமையா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் டிஎம்ஜேக்கான ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு பாலிமயோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸுமே சம்பந்தமே இல்லாம வீக்கம் அடைய வைக்கும். எல்லாமே வலி இருக்கும். திடீர்னு உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸும் வலி இருக்கும். நம்ம பேஷண்ட்டை தொட்டு பார்க்கும்போது அது டிஎம்ஜே பிரச்சனை மாதிரியே தான் இருக்கும். ஆனா அது டைரக்டா டிஎம்ஜே பிரச்சனைன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியா இருக்காது. பிரச்சனை வேற ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால டிஎம்ஜே சம்பந்தப்பட்ட மசில்ஸ் எல்லாம் வலி இருக்கலாம். ஆனா இந்த வியாதியை நம்ம கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டோம்னா அவங்களுக்கு டிஎம்ஜே பிரச்சனை நிஜமாவே ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ரொம்ப அவங்க இந்த பேஷண்ட்டை நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அதை பத்தி தெளிவா ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். டிஎம்ஜேலையும் பிரச்சனை இருக்கு, வேற இடத்துலயும் பிரச்சனை இருக்கு, அப்ப இதுவா இருக்குமா அந்த பிரச்சனையா இருக்குமா அப்படின்றது ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கா பேஷண்ட் வேற இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுவுமே சரியாகாம ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்றதே யூஸ்வலா ஒரு மல்டிபிள் சிம்டம்ஸ் சேர்ந்து தான் இருக்கும். ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு வருதுன்னா அது மட்டுமே இல்லாம வேற ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் அது ட்ரிகர் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தைராய்டில் ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வருதுன்னா அது தைராய்டு மட்டுமே பிரச்சனையா இருந்துட்டு இருக்காம திடீர்னு அது ஜாயின்ஸையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், திடீர்னு போன்ஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், இல்லை வேற இடத்துல வேற பிரச்சனைகள் வரும். அதனால நம்ம அந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்காம நம்மளால அது முழுமையா குணப்படுத்த முடியாது. ஸோ இந்த டிஎம்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலாகவே அதோட காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அடிபடுறனால வரும். டிஎம்ஜி ஜாயிண்ட்ல ஏதாவது அடிபட்டுடுச்சு, நம்ம ஹார்டாக கடிச்சிட்டோம், பல்லுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காரணமா இருக்கும். அப்போ நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கல, நம்ம ஹார்டாக கடிக்கல இல்லை அடிபடலை அப்படின்னா இந்த இடத்துல வலி ஏதோ வரும்போது நம்ம வேற எதையாவது தான் சந்தேகப்படுவோம். டிஎம்ஜே பிரச்சனையா இருக்காதுன்னு சொல்லி வேற ரீசனை தான் சந்தேகப்படுவோம். நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்காங்க, எனக்கு நீங்க சொன்ன எல்லா சிம்டம்ஸும் இருக்கு, ஆனால் எனக்கு அடிப்பட்டதே கிடையாது, எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, எனக்கு மசில்ஸ் எல்லாம் பெயின் இருக்கு, எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மாற்றி சொல்லும் போது நம்மளுக்கு கிளியரா புரிய வரும். ஸோ அவங்க ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்னால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி கேஸுக்கு அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம டிஎம்ஜே மட்டுமே பார்த்தா நம்மளுக்கு சரியாயிருமா, இல்லை அதுக்கு மட்டுமே நம்ம டேப்லெட் எடுத்தா சரியாயிருமான்னு கேட்டால் அப்படி சரியா
ஆகாது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் அப்போ இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, எல்லா பேஷண்ட்ஸுமே அவங்களோட உடம்புல இருக்கிற எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் அந்த டிஎம்ஜேன்றதையும் நம்ம கேர் பண்ண வேண்டியது இருக்கும். டிஎம்ஜேக்கு மட்டும்தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், நான் ஐ டாக்டர் நான் கண்ணு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், ஹார்ட் டாக்டர் ஹார்ட் மட்டும் தான், அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. யூஸ்வலி ஒரு நல்ல டாக்டர் ஒரு நல்ல ஸ்பெஷலைசேஷன் பண்றாங்க அப்படின்னா ஒரு வியாதியை மட்டுமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம அந்த ஒரு மனுஷனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் இது கூட கோரிலேட் பண்ணி முழுமையா குணப்படுத்தணுன்றது தான் அதோட மெயின் ரீசனே. ஸோ டிஎம்ஜியும் அதே மாதிரி தான். இப்போ நான் டிஎம்ஜி ஸ்பெஷலிஸ்ட், ஆனால் நான் டிஎம்ஜியில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் தான் பார்ப்பேன், உங்களோட கால் வலிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, உங்களுக்கு தைராய்டு இருக்கா அது நீங்கள் வேற டாக்டரை பார்த்துக்கோங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு ஏன் அடிக்கடி ஃபீவர் வருது, இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு உடம்புல வேற என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம ஒரு கன்சிடரேஷன் எடுத்தால் மட்டும்தான் அந்த டிஎம்ஜே பிரச்சனையை முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ இந்த டயக்னாக்ஸில் இப்போ நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்க சென்டரில் நாங்கள் பார்க்குற ஒரு பேஷண்ட்டுக்குமே அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு டிஎம்ஜேவை இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய வேற ஏதாவது வியாதிகள் இருக்க சான்ஸ் இருக்கா இல்லையான்றதை முழுமையாக நம்ம ஒரு ரூல் அவுட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு டிஎம்ஜே ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நிறைய பேஷண்ட்ஸுக்கு நம்மளால ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் கொடுக்க முடியுது. இது இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒரு காமன் ட்ரீட்மெண்ட், எந்த டிஎம்ஜேல வலி வந்தாலும் இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வைக்காம நம்ம இன் பர்டிகுலர் அந்த வியாதியை கண்டுபிடிக்கணும். இப்போ என்னோட ஸ்பெஷலைசேஷன் ஓரல் மெடிசன் அண்ட் ரேடியாலஜின்றது தான் நான் படித்த ஒரு ஸ்பெஷலைசேஷன். ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டியில தான் நான் இப்போ டிஎம்ஜேயும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். லைக் வேற ஓரோஃபேஷியல் பெயின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டியோட ஒரு முக்கியத்துவமே என்னன்னா வியாதியை கண்டறியறது. ஸோ என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம முழுமையாக கண்டறியறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டியோட ஒரு மெயின் ஹைலைட்டு. ஸோ அதனால எனக்கு அது இன்னும் ஈஸியாக நம்ம எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம டயக்னோசிஸ் பண்ணி அது கரெக்டாக அது என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிக்கிறது நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து அது ரொம்ப முக்கியத்துவமாக டயக்னோஸில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஎம்ஜே பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, அது கூட வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்ப வேணாலும் எங்களை வந்து பாருங்க. உங்களுக்கு எதனால நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றத எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் எடுத்து நாங்க கண்டிப்பா கண்டுபிடிப்போம். வேற டாக்டரோட சப்போர்ட் தேவைப்படுதுன்னா அதுக்கான ரெஃபரல் நம்ம பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரா இதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்றதை எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு அதுக்கான டிஎம்ஜே ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்து உங்களை கம்ப்ளீட்டா பெயின் ஃப்ரீயாக்க எங்களால் முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்களுக்கு அடிக்கடி இருக்கு, அவங்களுக்கு என்னன்னே டவுட்டாக இருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட்னே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை தயங்காமல் எங்களை வந்து பாருங்க. தேங்க்யூ.